அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் டியர்ஸ், என்னோட நேட்டிவ் பிளேஸ் ஆம்பூரோட ரொம்ப அத்தன்டிக்கான ஃபேமஸான ஆம்பூர் பிரியாணி ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. முக்கியமான விஷயம், எந்த விதமான எக்ஸ்ட்ரா மசாலாவும் கிடையாது. அண்ட் எந்த யூடியூப் சேனல்லையும் சொல்லாத சூப்பரான டிப்ஸோடு நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். ஆம்பூர் பாஸ்மதி சிக்கன் பிரியாணி 1.5 கிலோ பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான மெஜர்மெண்ட் எல்லாமே நான் கீழே கொடுத்துட்டே இருக்கிறேன். ஸோ பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பர்ஃபெக்டான மெஜர்மெண்ட்டு. ஸோ மெஜர்மெண்ட்டே இல்லாமல் நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நான் எண்டில் வந்து நான் கொடுக்குறேன், அது கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிப்ரேஷன் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் ஆயில் சேர்த்துருக்குறேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா சூடான உடனே அதில் பட்டை, ஏலக்காய், லவங்கம் சேர்த்துட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் வந்து அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், எண்டில் கொடுக்குறேன் நான். தண்ணி வந்து அலசி அதில் சேர்த்துட்றேன். மிளகாய் தூள் வந்து கூடவே சேர்த்துட்றேன். ஸோ இப்போ சேர்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கலர் போட தேவையில்லை. ஆம்பூர் பிரியாணியில் கண்டிப்பாக கலரெல்லாம் சேர்க்கவே மாட்டாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா மசாலாவும் சேர்க்க மாட்டாங்க. அதுதான் ஸ்பெஷல் வந்து ஆம்பூர் பிரியாணி. ஸோ இல்லை தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நான் கட்டெல்லாம் போட்டு போடல, அப்படியே சேர்த்துட்டேன். ஏன்னா இது நல்லா வதங்க அதுவே வெடிச்சிடும். ஸோ அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சோண்டு தண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ மூடி விட்டுடலாம். ஸோ மூடிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ வந்து 1.5 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். மீடியம் சைஸில் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா எல்லாம் சிக்கனில் இறங்கணும் இல்லையா, ஸோ அதனால் நல்லா வதக்கிக்கலாம். புதினா சேர்த்துக்கலாம் கூடவே, ஓகேவா. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு மறுபடியும் சேர்க்குறேன். நான் தான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு 3 ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்குறேன். டீஸ்பூனில் ஒரேடியாக சேர்க்கலாம், நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், ஓகேவா. நீங்கள் ஒரேடியாக கூட ஃபஸ்ட்டே சேர்த்துடுங்க. கம்மியாக சேர்த்திங்கன்னா எப்போவுமே நல்லது. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அந்த சிக்கனில் மொத்த மசாலா வந்து நல்லா எரிங்கிட்டு இருக்கும் இந்த டைமில். ஆனால் சிக்கன் வேகி இருக்காது, ஓகேவா. இப்போ வந்து நான் லோ ஃப்ளேம் வச்சுட்டு தயிர் எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா தயிர் வந்து திரிஞ்சிடும். அதனால் நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபைனலாக உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த தேக்ஷா வந்து மாற்றி வச்சுட்டேன், ஓகேவா. இப்போ வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதி வந்த உடனே நான் வந்து ஒரு லெமன் இதில் பிழிஞ்சிடுறேன். என்ன உப்பு எல்லாமே இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க, பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் பிரியாணி நல்லா டேஸ்டியாக வரும். இப்போ மூடி விட்டுடலாம். மிச்சம் இருக்கிற அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலே வந்து பார்த்திங்கன்னா உப்பையும் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துறேன் சாப்பாடுக்கு. அண்ட் எலுமிச்சை மிச்சம் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை வந்து அந்த சாப்பாடு தண்ணியிலே வந்து ஒலை இருக்கு இல்லையா, அதுலேயே நான் பிழிஞ்சிட போகிறேன். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வினிகர் போடுவோம் ஃப்ரைட் ரைஸ்க்கு எல்லாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி போட்டால் கூட உங்கள் ரைஸ் வந்து நல்லா நீளமாக அதே மாதிரி உடையாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நான் அந்த மாதிரி அதில் சேர்த்துட்டேன். இன்னும் கறி பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. ஸோ அதாவது நல்லா கிடையாது, ஒரு 80% 90% வேகிடுச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி போட்டு விட்டு நல்லா தம்க்கு விட்டுறேன், மூடி விட்டுட்டு அப்படியே அதுக்கு சூடாகட்டும். இந்த சைடு நான் ஒலை வச்சுட்டு நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் ஆல்ரெடி 1/2 மணி நேரமாக ஊறின அரிசியை வந்து பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துட்றேன். எந்த பிராண்ட் வேணுமோ அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு உப்பையும் ஆல்ரெடி சேர்த்துட்டேன். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விட்டுடலாம். ஸோ நல்லா கொஞ்சம் கொதி வர டைமில் எடுத்துகிட்டு பாருங்கள். ஆனால் நான் வந்து ஆல்ரெடி அந்த வீடியோ சொன்ன மாதிரி தான், ஒரு வேலையாக வெளியே போய்ட்டு வர்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 80% வந்து வேகிடுச்சு. 50% தான் வேக வைக்கணும். இது வந்து கொஞ்சம் 80% வேகிடுச்சு. ஸோ பரவாயில்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அங்கேயும் இல்லைங்க, ஓகேவா. பாஸ்மதி ரைஸ் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ நல்லா வடிகட்டி அந்த கஞ்சி ஒரு தேக்ஷாவில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா தம்மை எண்ணெயாக வந்திருக்கு சூப்பராக. ஸோ இப்போ வந்து நான் வடித்து வச்சுருக்கிறேன் அந்த ரைஸ், கொஞ்சம் கூட கஞ்சி இல்லாமல் வடிச்சிருக்கிறேன், அது மொத்தமாக இதில் சேர்த்துட்றேன். ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக கூட சேர்க்கலாம். நான் 80% வேகிடுச்சு இல்லையா, அதனால் நான் தண்ணி அதிகமாக சேர்க்கலை. இங்கே பாருங்கள், அது மேலே அரிசிக்கு மேலே தண்ணி வரவே இல்லை, ஓகேவா. இப்போ நல்லா ஒரு துணி வச்சுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக அது மேலே நல்லா டைட்டாக மூடி விட்டுடலாம். மூடிட்டு நம்ம கஞ்சி வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து வைக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தவா வச்சிடுறேன். ஏன்னா 1.5 கிலோ ரைஸ் வந்து இந்த ஸ்டவ்லெலாம் சீக்கிரமாக தம் ஆகாது. அதனால் பெரிய பர்னரில் வச்சு தவா வச்சுருக்கிறேன். அப்போ தான் 4 சைடு வந்து நல்லா தம் ஆகி பர்ஃபெக்டான பிரியாணி வரும். அதுக்கு மேலே கஞ்சியும் வச்சு விட்டுட்டேன். இப்போ வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சிடுறேன். ஓகேவா? ஏன்னா தவா வந்து நல்லா சூடாகணும். கேக் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீ ஹீட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல். ஸோ கஞ்சியும் ஆறக்கூடாது அப்படின்னு சொல்லி தட்டு மூடி வச்சுருந்தேன். இப்போ தட்டு எடுத்துட்டு பிரியாணி ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு போடுறப்போ முக்கால்வாசி தான் இருக்குது. இப்போ பாருங்கள் எப்படி வெந்து மேலே எப்படி சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள் நீட்டாக அரிசி உடையவே இல்லை ஒன்று கூட. ஸோ பர்ஃபெக்டாகவும் இருக்குது. இது வந்து வீட்டுக்கு அப்படின்றதால நான் அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? இங்கே ஸோ நார்மலாக வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பார்த்து பண்ணுவோம். இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே நம்ம ஷேர் பண்ணுவோம் இந்த பிரியாணி. அதனால் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பீஸுங்க எல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுப்பேன். இது எங்கள் அம்மா பண்ணுற டெக்னிக்கு. அதாவது எங்கள் வீட்டில் அடிக்கடி வீட்டில் பிரியாணி செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்போம். எங்கள் அம்மா கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு கிடச்சிச்சு ஒருத்தருக்கு கிடைக்கலன்ற டென்ஷன் இருக்கக்கூடாதுன்னு மொத்தம் பீஸ் தனியாக பிரித்து எடுத்துடுவாங்க. எடுத்துகிட்டு எல்லாருக்கும் கரெக்டாக கொடுப்பாங்க. ரைஸ் பார்த்திங்களா 1 இன்ச் அளவுக்கு இருக்குது செம்மையாக. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ரைஸில் பிரியாணி பண்ணால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ 1/4 மணி நேரம் தம் ஆகிடுச்சு. நான் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள். ஏன்னா தம் ஆன உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணால் கூட மறுபடியும் மூடி விட்டுடுங்க ஒரு 10 நிமிஷம் அப்படியே. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி பீஸ் எல்லாம் தனித்தனியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் யாருக்கு கொடுக்கணுமோ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் பசியில் இருந்தார். ஸோ அவருக்கு போட்டு கொடுத்துட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய வீடியோ இந்த ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவ்வளோ என்னென்ன பண்ணணும் அண்ட் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கும் பிரியாணிக்காக அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா மெஜர்மெண்ட்டு இல்லாமல் நீங்கள் எப்படி பிரியாணி பண்ணலாம் அப்படின்ற அருமையான ஒரு டிப்ஸை வந்து நான் சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோவில். ஸோ மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். நான் எண்டு கார்டில் அந்த வீடியோவோட இது கொடுக்குறேன். ஸோ ஓகேவா? நீங்கள் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்கனாலும் சரி, யாருக்குமே அந்த மாதிரி அந்த டெக்னிக் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிரியாணி செய்கிறதுல நீங்கள் தான் கில்லாடியாக இருப்பீங்க. ஓகேவா? எத்தனை கிலோனாலும் அசால்ட்டாக செஞ்சிட முடியும் அந்த ஒரு டெக்னிக் தெரிஞ்சால். ஓகேவா? ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் எண்டு கார்டில் கொடுக்குற வீடியோ போய் பாருங்கள். அண்ட் இது வந்து ஜஸ்ட் எனக்கு மெஜர்மெண்ட் எல்லாமே தெரியும். ஜஸ்ட்டு ஸ்டைல் மட்டும் பிரியாணி இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ இன்னொருத்தர்கிட்ட போய் சேரும். நிறைய பேர்கிட்ட போய் சேரணும்னா பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ.